வைகாசி மாத பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வைகாசி மாத ராசி பலன்கள் தொடரும். மேஷ ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளாரையே சூரியன் உட்கார்ந்து உங்களை கோபப்பட வச்சாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போகிறது, சோர்வு களைப்பாக இருக்கிறது, வேனல் கட்டிகள் உடம்பில் வந்தது அப்படின்னு நிறைய வேதனைப்பட்டீங்க. அப்படிப்பட்ட சூரியன் இப்போ உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறத பேசிடலாம் அப்படின்னு குடும்பத்தில் எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வீங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் 3வது வீட்டுக்குள்ளார இப்போ வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணத்தை முன்ன மாதிரி வாரி இறைக்காமல் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. தம்பி தங்கைகளுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. தள்ளி போன திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் அங்கேயே தாங்க இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே தான் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நீசகதியிலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனாலேயே எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நீங்கள் சோர்வாக இருந்தீங்க, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருந்தீங்க. அந்த நிலைமை மாறி இப்போ செவ்வாய் வந்து 5வது வீட்டுக்கு மாற போகிறாரு. ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கு மாறுறதுனால ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்ய பலம் அதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க தொடங்குங்க. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் இருக்குதுங்க. கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராருங்க. அதனால் மே 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புது கடை திறக்கிறது அல்லது கடையில் புது ஏஜென்சி எடுக்கிறது, புது வேலையாட்கள் வேலைக்கு அமையிறது அதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதம் முழுக்க புதனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. சுக்கிரன் அங்கேயே தான் இருந்துன்னு இருக்காரு. ஆனால் இந்த மாதம் 31 அதாவது மே மாதம் 31ஆம் தேதி அவர் வந்து அழகாக உங்களுடைய ராசிக்கு உள்ளார வந்து உட்கார போகிறாரு. அதனால் மே 31 முதல் அழகு இளமையும் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுங்க. எப்படி பார்த்தாலும் கடந்து போன அந்த சித்திரை மாதத்தை விட இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. திருநங்கைகளுக்கு உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அருமையாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களை, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து தூக்கம் இல்லாமல் உங்களுக்கு அலைச்சலையெல்லாம் அதிகமாக கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இந்த வைகாசி மாதம் முழுக்க கொஞ்சம் கோபமாக தான் நீங்கள் இருப்பீங்க. சிடுன்னு கொஞ்சம் பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசியை விட்டு விலகி குரு பகவான் 2வது வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த அந்த இனந்தெரியாத கவலைகள், பயம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. பிரிந்தவங்க மறுபடியும் ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். குடும்பத்தில் சந்தோஷ சம்பவங்கள் அடுத்தடுத்து அதிகமாகவே இருக்குங்க. எல்லா வகையிலும் இந்த மாதம் முழுக்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை சந்திக்கலாம். அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில்
உட்கார்ந்திருக்கக்கூடிய கேதுவும் 11வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இந்த மாதம், அதாவது மே 18ஆம் தேதியிலிருந்து மாறுறாங்க. கேது 4வது வீட்டுக்கு வராரு, ராகு 10வது வீட்டுக்கு வராருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து இயக்குங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். 10வது வீட்டில் ராகு உட்கார இருக்கிறதுனால வேலை மாறுவீங்க. புது வேலை உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க வியாபாரம் லாபகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் ராகோட சனியோட பிடிபட்டு கிடக்கிறாரு. அந்த பிடியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி முதல் விலகி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே அதிகமாகும். வீடு மனை விற்கிறது வாங்கிறதும் லாபகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்க. அதே போல் வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரியன் 12வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேரம் கண் விழிக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அதை உடனுக்குடன் செலுத்திடுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி கடந்த 1.5 வருஷமாக உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கிற கேது இந்த மாதம், அதாவது மே 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உட்கார்றதுனால வீடு கட்டுற வேலை மறுபடியும் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு நல்ல வரன் அமைஞ்சு மகளுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. வீடு முழுக்க இந்த மாதம் முழுக்க கலகலப்பாக மாறுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. கடந்த சில மாதங்களாக சுடுசுடுன்னு உங்களை பேச வச்ச செவ்வாய் இப்போது மாறப்போகிறாருங்க. ஜூன் 8ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளே வர இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். எல்லார்ட்டையும் அன்பாக ஆதரவாக பேச ஆரம்பிப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வியாபாரமும் திடீர் லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. துணி தானம் தர்றது ரொம்ப நல்லதுங்க. ஆக மொத்தம் இந்த வைகாசி மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அன்பிற்கினியவர்களே, வரும் திங்கட்கிழமை முதல் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தனிப்பட்ட வகையில் சிறப்பான பரிகாரங்களுடன் காணத் தவறாதீர்கள். கடக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் நுழைஞ்சிட்டாருங்க. அதனால் இந்த மாதம் முழுக்க காசு பணம் உங்கள் கையில் புரளுங்க. கைமாத்தா அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரியான நிம்மதி பெருமூச்சும் இந்த மாதத்தில் விடுவீங்க. உங்கள் ராசியிலேயே நீசகதியில் செவ்வாய் உட்காந்துக்கிட்டு அப்பப்போ உங்களை கோபப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பெற்றோருக்கும் மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டுருக்காருங்க. அந்த செவ்வாய் மாறுறாருங்க. ஆனால் ஜூன் 8ஆம் தேதி
தாங்க மாறுறாரு. அதாவது வைகாசி மாதத்தினுடைய கடைசி பகுதியில் தாங்க மாறுறாரு. அவர் 2வது வீட்டுக்கு போக இருக்கிறதுனால ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, முன்கோபம் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால யாருக்கும் அனாவசியமாக உறுதிமொழி தர வேண்டாங்க. புதுசாக அறிமுகமாகிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களை புகழ்ந்து புகழ்ந்து நிறைய பேர் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறாங்க. யாராவது இனிமேல் வந்து புகழ்ந்தால் கவனமாக இருக்கணும். ஏதோ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு போட தான் வந்திருக்காங்க, ஒரு பில்லு போட தான் வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் உட்கார்ந்துருந்த கேது இப்போது 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றாருங்க. அதாவது மே மாதம் 18ஆம் தேதி முதல் 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கண் பார்வை அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பேசும்போது நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. 8வது வீட்டுக்குள்ளார அந்த ராகுவும் வந்து உட்கார இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி மே மாதம் 31ஆம் தேதி முதல் சுக்கிரன் நல்ல அருமையான 10வது வீட்டுக்கு வராரு. அதனால் வியாபார உத்தியோகம் எல்லாம் இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை நீங்கள் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுக்க 10வது வீட்டில் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி தொந்தரவுகள் அதிலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய விலை உயர்ந்த நகைகள் வாங்கிறது அதெல்லாமே இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சகோதரிக்கு அல்லது மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. குடும்பமே, வீடே வந்து கோலாகலமாக, குதூகலமாக, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து செலவுகளையும் டென்ஷனையும் கொடுத்துட்டுருக்காருங்க. ஆனால் ஜூன் 8ஆம் தேதி முதல் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஜூன் 8ஆம் தேதி முதல் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் மாறுவீங்க. மற்றபடி மே 31ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டுக்கு வர்றதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அதெல்லாம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸும் உங்களுக்கு லாபகமாக இருக்குங்க. அதே போல் வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அவர் ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கார். அதாவது மே 18ஆம் தேதி முதல். அதே மாதிரி ராகுவும் 7ஆம் தேதி, அதாவது 7ஆம் இடத்துக்கு வர இருக்கார். அதனால் மே 18ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வைகாசி மாதம் ராசிநாதன் சூரியனுடைய பலத்தால் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. ஆதரவில்லாத முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, கடந்த 1.5 வருட காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து கேதுவும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து ராகுவும் ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கங்க. அப்படிப்பட்ட அந்த ராகுவும் கேதுவும் மே மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு கேது விலகிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு வரும், சந்தோஷம் வரும், நோய் நொடிகள் எல்லாமே விலகும், காரிய தடைகள் எல்லாமே நீங்கும்.
நீங்குங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மே 18ஆம் தேதி முதல் 6வது வீட்டுக்கு அவர் வராரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி பெரிய நகைகள் அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் யோகங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்குங்க. சின்ன சின்ன வீண்பழிகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உட்கார்ந்துருக்க போகிறாரு. அதனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் இந்த மாதம் முழுக்க கோவில் விழாக்களை முன்னால் நடத்துவீங்க, ஊர் பொது காரியங்கள் முன்னால் நடத்துவீங்க. பொதுவாகவே உங்களுக்கு மரியாதையும் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி மே மாதம் 31ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுடைய யோகாதிபதி 8வது வீட்டில் வந்து மறைஞ்சாலும் 2வது வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க. சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லாம் வல்ல சிவபெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்கள். அதே மாதிரி முந்திரி பருப்பு தானமாக கொடுங்கள். இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களை கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்து உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு, அதுக்கடுத்தது கோபதாபங்கள் இதெல்லாம் கொடுத்து வந்த சூரியன் இப்போது 8வது வீட்டில் போய் மறைஞ்சிட்டாருங்க. பாதகாதிபதி சூரியன் 8வது வீட்டில் போய் மறைஞ்சதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி 8வது வீட்டில் மறைஞ்சிருந்த குரு பகவான் 9வது வீட்டில் வந்து உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆயுள், அழகு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதெல்லாமே இனிமேல் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் வெற்றி நடை போடுவீங்க. 10வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் ஜூன் 8ஆம் தேதி முதல் 11வது வீட்டுக்கு வர்றதுனால சகோதர வகையில் நல்லது நடக்கும். வீடு மனை சொத்து வாங்குவீங்க. கோர்ட்டு கேஸு சாதகமாகுங்க. அதே மாதிரி 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கக்கூடிய கேது மே 18ஆம் தேதி முதல் அழகாக லாபஸ்தானத்தில் வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மே 18ஆம் தேதி முதல் திடீர் பண வரவு உண்டுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக யோகாதிபதி புதனும் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. முக்கியமாக 6ஆம் இடத்துல மறைஞ்சி உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கிற உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்களை நேருக்கு நேர் பார்க்க இருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். திடீர் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு தேடி வரும். ஒரு சிலருக்கு புது வேலையும் கூடி வருங்க. தள்ளி போன திருமணமும் சீக்கிரமாக நடக்கும். வீட்டையும் கட்டி முடித்து சிறப்பாக கிரகப்பிரவேசம் செய்வீங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே மேலும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. கடலை பருப்பு தானமாக கொடுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றையிலிருந்து சூரியன் 7வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்க இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இந்த மாதம் முழுக்க அதிகமாகி கொண்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. புதன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. நண்பர்கள் மூலமாக
மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. 8வது வீட்டுக்குள்ளார குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டதுனால எல்லாருக்கும் ஏதாவது உறுதிமொழியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாங்க. யாருக்காவது உதவி செய்கிறீங்களா, அது உங்களால் முடியுமான்னு பார்த்துங்க. வீணான வாக்குறுதிகள் யாருக்கும் தந்துட வேண்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காக அல்லது உத்தியோகத்துக்காக உங்களை விட்டு பிரிந்து வெளிமாநிலம் அல்லது வேறு மாவட்டம் அல்லது வெளிநாடு அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது செய்துன்னு இருக்காருங்க. ஆனால் அதே நேரத்தில் மே மாதம் 31ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் வந்து உட்கார இருக்கிறதுனால மே மாதம் 31ஆம் தேதி முதல் வண்டி வாகனம் பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி எல்லோரும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு போகிறதா இருந்தால் பாதுகாப்பை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பலவீனமாக நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆனால் அதே செவ்வாய் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அதாவது 10வது வீட்டுக்கு வராருங்க. கேந்திர பலம் பெற்று வந்து உட்கார போகிறாருங்க. அதனால் ஜூன் 8ஆம் தேதி முதல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகமும் உங்களுக்கு புதுசாக அமைய வாய்ப்பு இருக்குது. புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆளுமை தன்மையும் அதிகரிக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தோட இறுதி பகுதியிலேருந்து தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். மையப்பகுதியில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதனால் கொஞ்சம் எல்லோரையும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சியும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால யாரையும் பகச்சிக்காமல் கொண்டு போகிறது நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லது. ஸ்ரீ பைரவரை நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி வணங்குங்க. அதே மாதிரி ஏழை மாணவர்களுடைய அதாவது கல்விக்கு கட்டணம் செலுத்துங்க. அதாவது ஏழை மாணவர்கள் படிக்க முடியாமல் தவிக்கிறாங்கன்னா அவங்க படிப்புக்கு நீங்கள் ஏதாவது ரூபா கொடுத்து உதவுறது நல்லதுங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை கடந்த ஒரு மாத காலமாக 5வது வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல், சரியான தூக்கமும் இல்லாமல், வருமானமும் இல்லாமல் உங்களை வாட்டி வதைத்த சூரியன் இன்றையிலிருந்து 6வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இந்த வைகாசி மாதம் முழுக்க 6வது வீட்டிலே தாங்க உட்கார போகிறாரு. அதனால் எதிரிகள் எல்லாம் தொலைஞ்சி போவாங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளோடு இருந்து வந்த ஈகோ, கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்துருந்த குரு பகவான் 7வது வீட்டில் வந்து உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டாருங்க. அதனால் சோர்வு களைப்பெல்லாம் விலகி உற்சாகமாக இருப்பீங்க. கோபதாபங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு இன்றையிலிருந்து நீங்கள் எல்லாவிலும் நம்மால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு மே மாதம் 18ஆம் தேதி முதல் 3வது வீட்டுக்கு வந்து உட்கார இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. வீடு மாறுறது அல்லது வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது அதெல்லாமே சாதகமாக இருக்குங்க. 10வது வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு உத்தியோகத்தில் ஏகப்பட்ட போட்டி பொறாமைகள், மரியாதை குறைவுகளை கொடுத்து வந்த கேது 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றாருங்க மே 18ஆம் தேதி முதல். அதனால் அது முதல் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் மே 31ஆம் தேதி முதல் 5வது வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. லாபாதிபதி அவர் தான். லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே
எல்லாமே வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொந்தக்காரங்க, அதுக்கடுத்தது நண்பர்கள் எல்லாருமே வீடு தேடி வருவாங்க. பார்க்காம பேசாமல் உங்கள் மேலே கோபத்தில் இருந்தவங்கள்லாம் மாறி எல்லாருமே இந்த மாதம் முழுக்க பாசமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் மேலும் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த மாதம் மேலும் அருமையாக இருக்குங்க. அன்பிற்கினியவர்களே, வரும் திங்கட்கிழமை முதல் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தனிப்பட்ட வகையில் சிறப்பான பரிகாரங்களுடன் காணத் தவறாதீர்கள். மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம், அதாவது மே மாதம் 31ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீடு மாறலாங்கிற யோசனையில் இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தேங்கி கிடந்த முடங்கி கிடந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் சூரியன் 5வது வீட்டுக்குள்ளார இன்னையிலேருந்து வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். அவங்க எதை விரும்பி ஏற்று படிக்கிறாங்களோ சரின்னு சொல்லிடுங்க. உங்களுடைய விருப்பத்தை அவங்க மேலே திணிக்க வேண்டாங்க. பிள்ளைகளுடன் சின்ன சின்ன கருத்து முதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6வது வீட்டுக்குள்ளார குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றிய வீண் பழிகள், வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் பணம், காசு, இதெல்லாம் தங்க நகைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வச்சு எடுக்க பாருங்கள். சில நேரங்களில் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் 8வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களுடன் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் முணுமுணுப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் எல்லார்ட்டையுமே நீங்கள் பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான சூழல் இருக்குது. வேலையாட்களும் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கிறதுனால அதாவது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்திலையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. சகிப்புத்தன்மையோடையும் இருக்கிறது நல்லதுங்க. இந்த மாதத்தில் எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவு இல்லாமல் சாலையோரம் வசிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் எதையாவது உதவுங்க. அதே போல் செவ்வாழை பழம் தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் வெற்றி தருங்க. கும்பராசிக்காரர்களே, கடந்த ஒரு வருட காலமாக 4வது வீட்டில் உட்கார்ந்து 4 பக்கமும் உங்களை போட்டு புரட்டி எடுத்த குரு பகவான் இப்போது 5வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இந்த மாதம் வைகாசி மாதம் பிறந்திருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறது. வீடு மாறுறது அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீட்டில் என்ன ஒரு தளம் அமைக்கிறது அல்லது ஒரு அறை கட்டுறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. சின்ன சின்ன சுப செலவுகள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க அற்புதமாக முன்னேறுவாங்க. படிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க ஜெயிச்சு காட்டுவாங்க. பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள், உறவினர்கள் அவங்கெல்லாம் வலிய வந்து பேசுவாங்கங்க. அதே மாதிரி வீடு கட்டுற வேலையை நிறுத்தியிருந்தீங்க, நீங்கள் எதிர்பார்த்த
லோன் இந்த மாதத்தில் கிடச்சி மீண்டும் வீடு கட்டும் வேலையை நீங்கள் தொடங்குவீங்க. அதே மாதிரி அடிக்கடி பழுதாகி போய் நின்ன வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் ஜூன் 8ஆம் தேதி முதல் 7வது வீட்டுக்கு வர இருக்கிறதுனால ஜூன் 8ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அது நியாயமானதாகவே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பணவரவெல்லாம் எல்லாத்தையும் செலவழிச்சுக்கிட்டு பணவரவே இல்லாமல் ஆக்கின்னு இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கே வராருங்க. மே 18ஆம் தேதி முதல் வராருங்க. அது முதல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டி நல்லாயிருக்கும். ஆனால் மே 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாகவே இருக்குங்க. அதே போல் 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கக்கூடிய கேது மே 18ஆம் தேதி முதல் 7வது வீட்டுக்கு வர்றதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஆனால் மனைவிக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்குங்க. வியாபாரம் கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் ரொம்ப அமோகமாக இருக்கும். வருமானம் நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் வசூலும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. ஏழை கட்டிட தொழிலாளிக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. அதே மாதிரி குடை காலணி இதெல்லாம் தானமாக கொடுங்க. மேலும் மேலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வந்து சேருங்க. மீன ராசிக்காரர்களே, கடந்த 3 மாத காலமாகவே சரியில்லாத வீடுகளில் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின சூரியன் இப்போது 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குங்க. முடியாது அப்படிங்கிற வேலையை கூட முடித்து காட்டுவீங்க. என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடியுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் கிடைக்குங்க. அடகில் இருக்கக்கூடிய பொருட்களை மீட்டெடுப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 3வது வீட்டில் மறைஞ்சிருந்த குரு பகவான் 4வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு கடந்த 1.5 வருஷமாக உங்களை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராகு மே மாதம் 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் வந்து, அதாவது 12வது வீடு உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக வர்றாரு. 12வது வீட்டில் வந்து உட்கார்றாரு. உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். பயம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கேது மே 18ஆம் தேதி முதல் 6வது வீட்டுக்கு வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் சரியாகி வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க சூடுபிடிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே போல் ஜூன் 8ஆம் தேதி முதல் உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் 6வது வீட்டுக்கு வராரு. அது முதல் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக மே 31ஆம் தேதியிலிருந்து வர்றதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காதுகுத்து, அதுக்கடுத்து கிரகப்பிரவேசம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் மேலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாரை நீங்கள் நினைத்து வணங்குவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கால்நடைகள் அல்லது பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. உணவு ஏதேனும் ஒரு வகையில் கொடுங்க. பனங்கற்கண்டு தானமாக கொடுங்க. வைகாசி மாதம் அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் இந்த வைகாசி மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் அள்ளித்தரக்கூடிய மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.